பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அப்பா, அந்தணர்கள் வேதம் படித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். வேதம் தான் அவர்களை காக்கிறது. அதே போல சத்திரியர்களின் பணி நாட்டை காப்பது. அதில் அவர்கள் வாழ்க்கை நடக்கிறது. ஆகையால் அவர்கள் இஷ்ட தெய்வம் அவர்கள் பிறந்த பொன்னாடு. அடுத்து வைஷ்யர்களின் தொழில் வியாபாரம். அதனால் அவர்கள் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதை போலவே நம்முடைய ஆயர் குலத்துக்கு ஒரே ஒரு ஆதாரமாய் இருப்பது இந்த பசுக்கள் தான். அதனால் வாழ்வியலின்படி நம் இஷ்ட தெய்வம் கோமாதா தான். அதோடு நம்முடைய பசுக்களுக்கு பசி தீர தின்ன புல்லும் குடிப்பதற்கு நீரும் கைமாறு கருதாமல் வழங்குகிறதே, அந்த வளமான கோவர்தன மலைதான் நமக்கு இஷ்ட தெய்வம். அது நம் பசுக்குளம் செழிக்க வாரி வழங்குகிறது. அதனால் தான் அதற்கு பெயர் கோவர்தனம். ஆகையால் இனிமேல் பசுக்களையே நம் இஷ்ட தெய்வமாக பூஜிக்க வேண்டும். இன்று நாம் இந்திரனுக்கு செய்வதை விட்டு மலைகளுக்காக பசுக்களுக்காக வேள்வி செய்வோம். அதுவே நாம் செய்ய வேண்டிய நியாயமான நன்றி கடன். அப்பா, இது தெரியாதா? நமது பசுக்கள் காமதேனு சுரபி மாதாவின் குழந்தைகள். அவைகளின் உடலில் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளின் பாதத்தில் புனித தீர்த்தம் எல்லாம் இருக்கிறது. நம் கோமாதாவுக்கு மேய்ச்சல் நிலமாக அமைந்த அந்த கோவர்த்தனகிரி வெறும் மலை அல்ல, சாலிகிராம வடிவம். அந்த மலையை பூஜை செய்வோம். அதுவே நம்மை வாழ வைக்கும் மலை. ஆஹா, நந்தகுமாரனே, யார் மனதும் புண்படாமல் நல்ல கருத்தை சொன்ன அழகே அழகு. உண்மையான அறிவுரை உணர வேண்டிய பாடம். என்னை உருவாக்கிய குருதேவர் கூட அப்போது சமாதி அடையும் போது குறிப்பாக சொன்னதும் இதுதான். அந்த கோவர்தன மலை ஸ்ரீஹரியின் திருமார்பிலிருந்து வெளிப்பட்ட சாலிகிராம வடிவமாம். அந்த வடிவத்தை வணங்கும் மரபு இன்றுதான் தொடங்கப் போகிறது. நந்தராஜனே, தங்கள் மைந்தன் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டான். ஆஹா, எப்படி பாராட்டுவேன். உங்களுடைய மகன் நிச்சயமாக ஒரு தெய்வ பிறவிதான். இல்லை என்றால் இந்த இளம் வயதில் இத்தனை தெளிவும் துணிவும் இருக்க முடியாது. என் ஞானத்தின் வடிவமே, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள். தாங்கள் குருபீடத்தில் அமர்ந்தவர். தங்களை நான் வணங்காமல் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதா? அது முறையல்ல. நந்தராஜனே, இனிமேல் நேரம் கடத்தாதீர்கள். கோவர்தன மலையின் அடிவாரத்தில் ஏற்றதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கிருக்கும் பூஜை பொருள்களை, நிவேதனங்களை அங்கு எடுத்துச் சென்று உங்கள் பூஜையை நடத்துங்கள். அப்படியே பிரபு, புறப்படுங்கள். எல்லோரும் அங்கு செல்வோம். வாருங்கள். அக்னயே ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா. புனிதனே போற்றுவோம், பொழுதெல்லாம் வணங்குவோம். நீ வழங்கும் வளமெல்லாம் நிலம் காக்கும் உயிராகும். அனுமத்யை ஸ்வாஹா. ஜெய கோவர்தனகிரி தேவாவுன் அருளை நீ தருவாய். பிரபு அருளை நீ தருவாய். கோவர்தனகிரிதான் நாங்கள் தொழுகின்ற ஆண்டவனே. நீ தாயென வந்திடுவாய் எங்கள் தயாநிதியே. நீரும் நிலமும் நிலை பெற மலை நீர்
கோவர்தனகிரி தாயே எங்களின் தந்தை நீதானே. அன்பு தெய்வமும் நீதானே. வேத புராணங்கள் வாழ்த்த ஆகம சாஸ்திரங்கள் போன்ற ஆவினம் காப்பவனே. உந்தன் அருளை வேண்டுகிறோம். கோவர்தனகிரி தாயின் மடியில் வாழ்ந்திடவே. அன்புதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. அன்புதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. அன்புதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. கூட்டு பிரார்த்தனை முடிந்தது. கூடியிருக்கும் அனைவரும் கொண்டு வந்த நிவேதனங்களை கோவர்தன மலைக்காக இந்த அக்னிகுண்டத்தில் போடுங்கள். ॐ यज्ञेन यज्ञमयन्त देवास्तानि धर्माणि प्रथमन्यासन् तेहनाकं महिमानः सञ्चत यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः. என் பிருந்தாவன மக்களே, நான் தான் கோவர்த்தன மலை பேசுகிறேன். அஞ்ச வேண்டாம், நான் தான் உங்களுடைய கோவர்த்தனகிரி. மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தரிசனம் தர வந்திருக்கிறேன். அடி லலிதா, அங்கு பார் அந்த வடிவத்தை. ஆச்சரியமாக இருக்கிறதே. அதை சொல்லவில்லை, அந்த கோவர்தன தெய்வத்தை பார்த்தால் நாம் கண்ணனைப் போலவே இருக்கிறதே. அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் 4 கைகள் இருக்கிறதே. அதுதான் வியப்பு. நீ என்ன சொப்பனமா காண்கிறாய்? அதோ பார், நம் கண்ணன் இங்கேயே நம் கூட்டத்திலேயே இருக்கிறான். மாதா யசோதா, மாதா ரோகிணி, என்னை பூஜிக்க வந்த மக்களே, நானே நேராக உங்கள் முன் வந்திருக்கிறேன். இருந்தும் இந்த நிவேதனங்களை அக்னிகுண்டத்தின் மூலமாக அர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நிவேதனங்களை நானே ஏற்றுக்கொள்வேனே.
மாமுனிவரே, கிரிராஜன் கோவர்தனன் ஆகிய எனக்கு முதல் முறையாக பூஜை புரியும் வாய்ப்பு பெற்றது உமது சிறப்பு. இதன் பலனாக உமக்கு இறைவன் ஸ்ரீஹரியின் திருவடியில் முக்தி கிடைக்கப் போகிறது. எனது கோகுலத்து மக்களே, நாடி வந்த நீங்கள் எல்லாம் நலம் பெறுவீர். அது மட்டுமல்ல, இங்கே விரிந்து பறந்து கிடக்கும் என் மடியில் வளமை செழிப்பு நிலையாக நிரந்தரமாக எல்லோருக்கும் கிடைக்கும். எனது படைப்புகள் எல்லோருக்கும் சொந்தம். மண்ணை வளப்படுத்தவே மலைகள். இதுதான் மக்களுக்கு மலைகள் தரும் செய்தி.